எனது சமையலறைக்கு நல்வரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு செய்யறதுக்கிற பாத்திரத்தை உள்ள வச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்ச உடனே தக்காளி தொக்கு செய்யறதுக்கு எண்ணெய், இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். நான் ஒரு 200 ml ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் இனிமேல் நல்லா எண்ணெயில் பரவி விட்டு வச்சுக்குங்க. இது நல்லா வதங்கி வர வரையும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு குண்டு பூண்டு அதை அப்படியே நசுக்கி போட்டுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்க விட்டிங்கன்னா தான் தக்காளி தொக்கு நம்மளுக்கு 2 நாள் ஆனாலும் கெடாது. இந்த டைமில் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நான் 3/4 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி இப்பயே நம்ம தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர வரை வெயிட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. தக்காளி எப்படி மசிஞ்சு வருது பார்த்தீங்களா? நான் இதில் தண்ணியே ஊற்றலை. தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே தான் வதங்கிட்டு இருக்கு. இதில் தண்ணி அவ்வளோ சேர்க்கவே கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நீங்கள் நசுக்கி விட்டுறாதீங்க, அதுவே நசுங்கணும். ஏன்னா நீங்கள் நசுக்கினீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் ஃபுல்லாக. இது அந்த ஜூஸ்லேயே வேகணும். கிளறி மட்டும் விடுங்க. பாருங்கள், முதல்ல நம்ம போடும்போது இருந்ததுக்கும் இப்போக்கும் வித்தியாசம் நல்லா இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வருது. இன்னும் 2 நிமிஷம் கூட விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசிஞ்சு போய் கிடக்கு. இந்த டைமில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் இன்னும் தண்ணியே சேர்க்கலை, இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை.
ஒரு மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து பரண்டு தொக்கு கண்டிஷனுக்கு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விட்டுருங்க. மூடியை போட்டு நடுவில் மூடியை திறந்து அடி பிடிக்காமல் கலரி மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும். அவ்வளோதான். இது அப்படியே மூடி விட்டுருங்க. நல்லா அப்படியே சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நல்லா தொக்கு நல்லா 50% மேலே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா அப்படியே எல்லாம் மசிஞ்சு ஒன்றா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது இன்னும் கூட நல்லா மசியணும். பார்த்திங்கன்னா முன்னாடியோடு இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பார்த்திங்களா, இப்படி வரணும். இன்னும் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்குக்கு மேலே வெறும் எண்ணெய் தான் வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இன்னும் கூட மசிக்கிட்டோம். நான் அந்த ஊற்றின 1/2 டம்ளர் தண்ணி தான், வேறு தண்ணியும் சேர்க்கல. முழுக்க அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே தான் இது மொத்தமாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப தண்ணி சேர்க்காமல் செஞ்சாலே கெடாது. நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 2 நாள் தாராளமாக வெளியே வச்சுக்கலாம். என்ன டெய்லி காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி சூடு பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தாராளமாக 3 நாள் 4 நாள் கூட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு நல்லபடியாக ரெடியாகி வந்துடுச்சு. ஓகேங்களா, இதுதான் கண்டென்சி. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் அருமையாக இருக்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.